கான்ஷியஸ் தமிழ் யூடியூப் சேனலின் வணக்கம். நண்பர்களே, நீங்கள் ஒரு இடத்தில் நிற்கிறீர்கள். சுற்றிலும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். யாரோ ஒருவர் பேசுகிறார். திடீரென்று உங்கள் உடலுக்குள் ஒரு விசித்திரமான உணர்வு எழுகிறது. இந்த காட்சி, இந்த வார்த்தைகள், இந்த தருணம் ஏற்கனவே நடந்திருக்கிறது என சில வினாடிகள் மட்டும் தோன்றுகிறது. ஆனால் அந்த உணர்வு உண்மையானது. அந்த நொடியில் உங்களை நீங்களே கேட்கிறீர்கள், நான் இதை முன்பே வாழ்ந்திருக்கிறேனா, உணர்ந்திருக்கிறேனா? பேஜா வு மனித அனுபவங்களில் மிகவும் விசித்திரமான மர்மங்களில் ஒன்று. தேஜா வு அனுபவித்தவர்கள் ஒரு பொதுவான விஷயத்தை சொல்கிறார்கள். அது ஒரு நினைவு போல இருக்கும், ஆனால் அது நினைவு அல்ல. அது ஒரு கனவு போல இருக்கும், ஆனால் அது கனவும் அல்ல. அது ஒரு முன்னறிவிப்பு போல இருக்கும், ஆனால் அதற்கும் ஆதாரம் இல்லை. சில வினாடிகள் மட்டுமே. பின்னர் அந்த உணர்வு மறைந்து விடுகிறது. ஆனால் கேள்வி மட்டும் மிஞ்சுகிறது. இது என்ன? சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? தேஜாவு ஒரு குறிப்பிட்ட நாடு அல்லது மதத்தைச் சேர்ந்த அனுபவம் அல்ல. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இதைப் பற்றி கூறியிருக்கிறார்கள். வெவ்வேறு மொழிகள், வெவ்வேறு கலாச்சாரங்கள், ஆனால் ஒரே அனுபவம். இந்த தருணம் ஏற்கனவே நடந்தது போல இருந்தது. அறிவியல் உலகம் இதற்கான ஒரு விளக்கத்தை முன்வைக்கிறது. நமது மூளை ஒவ்வொரு நொடியும் ஆயிரக்கணக்கான தகவல்களை செயலாக்குகிறது. சில நேரங்களில் ஒரு தகவல் மிகச் சிறிய தாமதத்துடன் பதிவு ஆகலாம். இப்போது நடக்கும் நிகழ்வு ஏற்கனவே நினைவில் இருப்பது போல மூளைக்கு தோன்றலாம். அதனால் டெஜாவு ஏற்படலாம் என்று சில ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். ஆனால் ஒரு கேள்வி இன்னும் பதிலின்றி இருக்கிறது. ஏன் சில டெஜாவு அனுபவங்கள் இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றன? ஏன் சிலர் ஒரு அறைக்குள் நுழைந்தவுடனே அடுத்து யார் என்ன பேசப் போகிறார்கள் என்று தெரிந்தது போல உணர்கிறார்கள்? அது வெறும் நினைவக குழப்பம்தானா? மனிதர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நேரம் நேர்கோட்டில் மட்டுமே ஓடுகிறதா? நாம் நேரத்தை கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று பிரிக்கிறோம். ஆனால் பிரபஞ்சம் அதை பார்க்கும் விதம் வேறாக இருக்க முடியுமா? பலர் ஒரு விசித்திரமான அனுபவத்தை பகிர்கிறார்கள். ஒரு காட்சியை முதலில் கனவில் பார்த்தது போல, பின்னர் அதே காட்சி நிஜ வாழ்க்கையில் நடந்தது போல. அது உண்மையா? அல்லது நமது நினைவுகள் பின்னர் உருவாக்கும் ஒரு மாயையா? அறிவியலுக்கு இன்னும் முழுமையான பதில் இல்லை. நாம் பெரும்பாலும் நமது மனதை புரிந்து கொண்டு விட்டோம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மை வேறு. பிரபஞ்சத்தைப் பற்றி நாம் அறிந்ததை விட மனித விழிப்புணர்வை பற்றி நாம் அறிந்தது குறைவே. டெஜாவு நமக்கு அதை நினைவூட்டுகிறது. ஒருவேளை டெஜாபு என்பது மூளையின் ஒரு சிறிய பிழையாக இருக்கலாம். அது நினைவுகளின் விளையாட்டாக இருக்கலாம். நாம் இன்னும் புரிந்து கொள்ளாத விழிப்புணர்வின் ஒரு சாளரமாகவும் இருக்கலாம். அடுத்த முறை உங்களுக்கு டெஜாவு ஏற்பட்டால் உடனே விளக்கம் தேடாதீர்கள். பயப்படவும் வேண்டாம். ஒரு கணம் நின்று உங்கள் மனதை கவனியுங்கள். உங்கள் உணர்வுகளை கவனியுங்கள். ஏனெனில் அந்த சில வினாடிகளில் உங்களைப் பற்றிய ஏதோ ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். டெஜாவூவின் அழகு அது பதில்களை தருவதில் இல்லை, கேள்விகளை எழுப்புவதில் இருக்கலாம். ஏனெனில் வாழ்க்கையின் மிக ஆழமான மர்மங்கள் தீர்க்கப்படுவதற்காக அல்ல, வியக்கப்படுவதற்காக இருக்கலாம். டேஜாவு நமக்கு ஒரு விஷயத்தை நினைவூட்டுகிறது. நாம் வாழும் உலகம் முழுவதும் புரிந்து கொள்ளப்பட்டுவிட்டது என்று நினைக்கும் ஒவ்வொரு முறையும் வாழ்க்கை ஒரு சிறிய மர்மத்தை நம் முன் வைக்கிறது.